நானே ஒரு 2, 3 வீடியோல பேசினேன். அத பார்த்துட்டு நம்ம சும்மா சொல்றோம்னு நெனைக்கிறாங்க. அது அவிங்க பட்டாதான் திருந்துவாய்ங்க. வெளியில இருந்து தூக்கிட்டு வந்து எங்க இருந்தா வந்தவனுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இலாக்காக்கள் ஈபிய குடுத்து, டாஸ்மாக குடுத்து, கொங்கு மண்டலம் பூரா அவன் கட்டுப்பாட்டுல குடுத்து, என்ன வேணாலும் நீ செய்ப்பா ராசா அப்படின்னு விட்டதுக்கு, அவன் உங்களுக்கு திரும்பி செய்யறப்ப நீங்க அனுபவிங்க. 5 வருஷம் வெறும் ஆட்சி அதிகாரம், மந்திரி பதவியை மட்டும் சுவைச்சுக்கிட்டு, நாளைக்கு வந்து திரும்பி நாளைக்கு உங்களுக்குன்னு பிரச்சனை வரப்ப, நாளைக்கு என்னைய விட்டுருங்கன்னு அவன் கை கழண்டு போறானா, இதுவே நாளைக்கு நேரு செய்வாரா? இதே நாளைக்கு வேற இருக்கக்கூடிய உங்களுடைய திமுக அமைச்சர்கள் துரைமுருகன் செய்வாரா? உங்க மூத்த அமைச்சர்களாக இருக்கிறவங்க யாராவது, நீங்க கட்சியை வேணா அடிச்சு காலி பண்ணிக்கங்க, என்னை விட்டுருங்கன்னு ஒதுங்குவாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. வெளியில இருந்து தூக்கிட்டு வந்து நீங்க வச்சதுக்கு தானே அவர் செய்யறாரு, அனுபவிங்க. இப்ப இந்த ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் இவங்களை பத்தி எல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு அவார் இருக்கா? சார், அவரை பொறுத்த வரைக்கும் அவரு சொன்னா வெளில அசிங்கம். உளவுத்துறை ரிப்போர்ட்டே அவர் கேட்கறது கிடையாது. இன்னைக்கு நேத்திக்கெல்லாம் இல்ல, வருஷ கணக்கா. சிஎம்மாக வந்து கலைஞர் இருக்கிறப்பையும் சரி, 2 சிஎம் எடுத்துக்குவோம். சிஎம்மா கலைஞர் இருக்காங்க, சிஎம்மா ஜெயலலிதா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜெயலலிதா அம்மா சிஎம்மா இருக்கிறப்ப இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்றப்ப சசிகலா அம்மா கூட இருப்பாங்க. பார்த்து ஒரு டிஃபரன்ஸ். கலைஞர் சிஎம், ஸ்டாலின் டெப்டி சிஎம். ஆனா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கறப்ப டெப்டி சிஎம் உள்ள விட மாட்டார் கலைஞர். தனக்கு மட்டும்தான் வாங்கிக்குவார். அந்த தகவல் முதலமைச்சருக்கு மட்டும் தெரிய வேண்டியது எங்க என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறவரு, இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் எங்க தெரியுமா போகுது? தினேஷ் கிட்ட, அவருடைய பிஏ.